ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் நலமோ நலம். ஃப்ரெண்ட்ஸ், முந்தியெல்லாம் காலையில் எழுந்தவுடனே நம்ம டீ வைக்கணும், டீ பாத்திரத்தையும் பாலை தான் தேடுவோம். இப்போ எழுந்தவுடனே டீலாம் ரெண்டாவது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இந்த நெல்லிக்கனி அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. அதுக்காக இது மூணுமே டெய்லி இவ்வளோ எடுத்து தினம் அரைச்சி ஒரு கிளாஸ் குடிக்கிறனால நிறைய எனக்கு உடம்புல நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், என்ன சொல்கிற, நல்ல ஒரு உடம்புல இந்த நெல்லிக்கனி வேலை செய்யுது. ஆரம்பத்தில் இதை நான் செஞ்சு பார்க்கலாம், குடிச்சு பார்க்கலாம் சொன்னாங்கன்னு செய்யலாம்னு நினச்சேன். இப்போ விருப்பம் இல்லாமல் செஞ்சது, இப்போ விருப்பப்பட்டு தினம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு ஒத்து போகுது, நல்லா பலம் கிடைக்குன்னா டெய்லி செய்கிற பற்றி பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் கஷ்டம்தான், சோம்பேறி படாமல் செஞ்சுட்டா நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது டெய்லி காலையில் பரபரப்பான வேலை நேரத்தில் செய்கிறது கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கிட்டா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதெல்லாம் டீ காப்பியை தேடி ஓடும். டீ காப்பிலாம் வேண்டாம், நமக்கு இது மட்டும் போட்டும். சியர்ஸ், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடித்தனால எனக்கு அந்த தலை சுற்று நின்று போச்சு, பாடி டயர்ட் நின்று போச்சு, பயங்கரமாக முட்டி வலிக்கு. இது மூணுமே இல்லை. இப்போ கடந்த நான் ஒரு 1.5 மாதமாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க. நல்லா பிடிப்பாக கொஞ்சம் இஞ்சிலாம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. இதில் இஞ்சி எதுக்கு சேர்த்துருக்கேன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஓகே, டெய்லி என்ன சமையல் பண்ணணும் எனக்கு மண்டையை பிச்சுக்கும். 2 முட்டையை வேக போட்டேன். கொஞ்சம் ஹெல்த்துக்காக கொஞ்சம் கார்ன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் நினச்சிக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ இடம் இருந்தாலும் எங்கள் விஸ்கி பதிவு இடம் இதில் தான் படுத்து தூங்குவா. இந்த இடத்த விட மாட்டா. இது நேற்று நைட்டில் வச்ச கொஞ்சம் சிக்கன் குழம்பு, 2 சப்பாத்தி சுட்டா அவர் சாப்பிட்டுப்பார். இதில் கொஞ்சோண்டு சட்னி இருக்குது, 2 தோசை சுட்டா நான் சாப்பிட்டுப்பேன். இன்னையோட வேலை முடிஞ்சிடும். இந்த பசங்களுக்கு ரொம்ப சூடு போல், சூடு வெக்க காற்றடிக்கா கீன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபேனை போட்டால் அந்த ஃபேன் கீழே தான் காற்று போகுது தவிர இவங்களுக்கு காற்று போகிறது இல்லை. அதனால் என்ன சீட்டுன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சா நான் போகும்போது கதவை பூட்டிகிட்டு போகிறேன்னா ஃபுல் டோர்லாம் பந்தாக இருக்கும், விண்டோ பந்தாக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் வெக்கையாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இங்கேயே வச்சுருக்கேன். அதுவும் கஷ்டமாக இருக்குது. எங்கள் விஸ்கிக்காக தான் இந்த ஃபேன் சாலு பண்ணால் எங்கள் விஸ்கி இதில் படுத்திருப்பாள். அவளுக்கு காற்று ஜெல்லுன்னு அடிக்கும். இன்னும் அவ்வளோ சூடுன்னு சொல்ல முடியாது. செடி மரம் கொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் காற்று இருக்குது. இருந்தாலும் இந்த பசங்களுக்கு காற்று படுறது இல்லை போல். இப்படி ஓடுறாங்க பாருங்க உங்களை பார்த்துட்டு, சேட்டைக்காரங்க 2 பேரும். அந்த கார்ன் நல்லா வெந்துட்டு தண்ணியோடு விட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட்டு சல்லுன்னு ஆயிடுது. அது தண்ணி விட்டு மாற்றி எடுத்துடலாம். இதை நான் அப்படியே கரண்டி வச்சு எடுப்பேன். தொப்புன்னு கீழே விழுவும், அந்த வெந்நியை மூஞ்சில் தெரிக்கும். இது எங்கள் வீட்டுக்காரி பிடிச்சி கற்றுக் கொடுத்தாரு. கார்ன் நல்லா மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சத்தான பொருளும் ஒன்று எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். வேக வச்ச வேர்க்கடலை, சீனி கிழங்கு, இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இந்த வெந்நீர் அப்படியே இதை ஊற்றி விட்டுருவோம். சின்ன குட்டி பூச்சி இருந்தாலும் செத்துருவோம். முட்டையுமே நல்லா வெந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாமிக்கு நெய்வேத்தியம் மக்காச்சோளம், வேறு எதுவும் இல்லை கொடுக்க. சாமி பகவானே, ஏழைன்னு சின்ன காணிக்கை ஏற்றுக்கங்க. நான் தினம் சாமிக்கு தண்ணி மாற்றிடுவேன். இந்த பஞ்ச பாத்திரத்தை தண்ணி வைப்பேன். டெய்லியும் தண்ணியை மாற்றிடுவேன். அந்த தண்ணியை கால் படத்தில் ஊற்ற மாட்டேன். செடிகளுக்கு அப்படி ஊற்றி விட்டுருவேன். சாமிக்கு எப்போ சாப்பாடு வச்சாலும் 3 தடவை தண்ணியை சுற்றிட்டு சாப்பிடுங்க ஐயான்னு சொல்லணும். ஒரு விருந்தாளி எப்படி நம்ம சாப்பிடுங்கன்னு சொல்லுவார், சாமியும் சொல்லணும். இல்லைப்பா சாமியே, முருகா, சண்முகா, வடிவேலா, கந்தா, செந்தில்நாதா, வேல்மாரா, சாப்பிடுங்க. இங்கே எங்கள் குலதெய்வம் மண்ணு கட்டி வச்சுருக்கேன். காவல் தெய்வமாக துணை பண்ணுறாரு. அவருக்கும் நான் தினம் பக்தி பண்ணுவேன். அதே மாதிரி எங்கள் செல்லாக்கும் தினம் தண்ணி மாற்றுவேன். எங்கள் செல்லா உயிர் விடும் போது என் கையால் ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு தான் இறந்தான். பிள்ளையாரப்பாவுக்கு குட்டி கிளாஸில் தண்ணி குடிங்க சாமி எதுங்களா, குட்டி காப்பர் கிளாஸ். எங்கள் செல்லா என்னை விட்டு போய் 4 வருஷம் ஆகுது. இருந்தாலுமே அவன் கூடயே இருக்கான். நான் சாமி கும்பிடும் போதெல்லாம் நாக்க தொங்க போட்டு நிற்பான். பொட்டு வைடியும் நிற்பான். பொட்டு வைக்கிற வரைக்கும் நவர மாட்டான். அதனால் எப்போவுமே அவனுக்கு சந்தனம் போட்டு வைப்பேன். இப்போ மாவு காலையில் பிசைஞ்சிக்கிட்டா இப்போ காலையில் மத்தியானத்துக்கும் பின்ன ப்ளஸ் நைட்டுக்கு இந்த மாவு ஆயிக்கும். தமிழ்நாட்டில் அவ்வளோ சப்பாத்தி விரும்புறதில்ல. நான் இங்கே கம்பல்சரி சப்பாத்தி வேணும்னா மும்பைக்காரங்க சப்பாத்தியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. இந்த மாவு பிசைகிறது ஈஸி வேலை, ஆனால் கையில் ஒட்டிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்காது. எனக்கு மாவு பிசைகிறதே பிடிக்காது. இருந்தாலும் என்ன செய்ய, செஞ்சு தானே ஆகணும். இப்போ 4 சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். மீதி நைட்டுக்காக இது வச்சுட்டு இப்படி அமுக்கி விட்டுருவோம்.
என் ஃப்ரிட்ஜ் எப்படி கச்சா மொச்சான்னு கிடக்கு பாருங்கள். எடுப்போம் அவசர அவசரமாக செட் பண்ண மாட்டேன். கிடக்கட்டும். எந்த மாமியை வந்து அடிக்க போகிறேன் என்ன? இந்த மாவு பெஞ்ச தட்டை உடனே தண்ணியில் போட்டு ஊற விட்டுட்டோன்னா நம்ம சப்பாத்தி பண்ணுறக்குள்ள தட்டும் ஊறிடும். உடனே கையோட கழுவிடலாம். நான் ஒரு பாத்திரமும் சேர்க்க மாட்டேன். பாத்திரம் சேர்ந்தாலே டென்ஷன் ஆயிரும். அப்பப்போ உடனே கழுவிடுவேன்.